வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் நேற்று வெளியாகியுள்ள நிலையில் 3 மாணவிகள் 500க்கு 499 மதிப்பெண்கள் எடுத்து தமிழக அளவில் முதலிடம் பிடித்துள்ளனர். டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு ஜாமீன் வழங்கிய உச்சநீதிமன்ற தீர்ப்பிற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளார். பழனி முருகன் சுவாமி கோவிலின் உண்டியல் காணிக்கை மூலம் கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் 2,25,00,000 ரூபாய் கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவை உக்கடம் ஆத்துப்பாலம் இடையே 481 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டு வரும் மேம்பால பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 10ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெறாத மாணவர்கள் இன்று முதல் மறுதேர்விற்கு விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இடைக்கால ஜாமீன் வழங்கப்பட்ட டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் முதலமைச்சர் அலுவலகம் செல்லக்கூடாது உட்பட பல்வேறு நிபந்தனைகளை உச்சநீதிமன்றம் விதித்துள்ளது. செல்ல பிராணிகளுக்கு ஆண்டுதோறும் உரிமம் பெற வேண்டும் என்று சென்னை மாநகராட்சி உத்தரவிட்டுள்ளது. வடலூர் வள்ளலார் சத்தியஞான சபையில் அனைத்து அனுமதியும் பெற்ற பிறகே சர்வதேச மையம் கட்டப்படும் என்று தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் உறுதியளித்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கோடை விழா வருகின்ற மே 17ஆம் தேதி மலர் கண்காட்சியுடன் தொடங்குகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு நடிகர் விஜய் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். மேலும் விரைவில் நாம் சந்திப்போம் என்றும் நடிகர் விஜய் அவர்கள் ட்வீட்டின் மூலம் பதிவு செய்துள்ளார். தமிழகத்தில் 5 நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. 11ஆம் வகுப்பு மாணவர் சேர்க்கை வருகின்ற மே 13ஆம் தேதியாகிய திங்கட்கிழமை முதல் தொடங்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகியுள்ள நிலையில் தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ் வருகின்ற 13ஆம் தேதி இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சவுக்கு சங்கர் அவர்களின் வீடு மற்றும் அலுவலகத்தில் போலீசார் சோதனை நடத்தி வருகின்றனர். வருகின்ற மே 12ஆம் தேதி கரூர் மாரியம்மன் கோவில் திருவிழா தொடங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சென்னை உட்பட சுமார் 27 மாவட்டங்களில் நிலத்தடி நீர்மட்டம் கடந்த ஆண்டை விட குறைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் 23 வகையான நாய் இனங்களுக்கு விதிக்கப்பட்ட தடையை தமிழ்நாடு கால்நடை பராமரிப்புத்துறை வாபஸ் பெற்றுள்ளது. 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் நேற்று வெளியாகியுள்ள நிலையில் பொதுத் தேர்வில் மொத்தம் தமிழகத்தில் 91.55% பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மாவட்ட அளவில் அரியலூர் மாவட்டம் 97.31% பெற்று முதலிடம் பிடித்துள்ளது. சென்னை விமான நிலையத்திலிருந்து கிளாம்பாக்கம் வரை மெட்ரோ ரயில் திட்டத்தை நீட்டிக்க தமிழக அரசின் உயர்நிலை ஆணையம் ஒப்புதல் வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மறைந்த நடிகரும் தேமுதிக தலைவருமான கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு பத்மபூஷன் விருது அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இவ்விருதினை பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் குடியரசுத் தலைவர் இடமிருந்து பெற்றுக்கொண்டார். வாகனங்களில் ஸ்டிக்கர் ஒட்ட மருத்துவர்களுக்கு இடைக்கால அனுமதி வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. ITI படிப்பில் சேர்வதற்கு மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் 126வது மலர் கண்காட்சி நேற்று கோலாகலமாக தொடங்கியது. வெப்ப அதிகரிப்பின் காரணமாக வாகன ஓட்டிகளின் நலன் காக்கும் வகையில் சென்னை மாநகராட்சி சாலைகளில் உள்ள 8 சிக்னல்களில் பசுமை பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மீன்வள படிப்புகளுக்கான விண்ணப்ப பதிவு தொடங்கியுள்ள நிலையில் விருப்பமுள்ளவர்கள் ஜூன் 6ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் 1,240 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 54,160 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 91 ரூபாய் 20 பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.